ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. இப்போ நான் உங்களுக்கு முறுக்கம்பில் என்னென்னு வறுக்கிறேன்னு சொல்லி வர வச்சு காட்ட போகிறேன். இப்போ முறுக்கம்பிலையாக கழுவி காய வச்சுக்கேன். இதையே சின்ன சின்னனா கட் பண்ண போகிறேன். கட் பண்ணினா தான் நல்லது. அப்படி முழுசாக அப்படியே போடாமல் சின்ன சின்ன அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி கட் பண்ணினா ஈஸியாக இருக்கும். இப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷாப்பிங் போர்ட்டில் வச்சும் கட் பண்ணலாம். எனக்கு இது ஈஸியோட நான் இப்படி எடுத்து கொஞ்சம் அங்கேயும் கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு காணும் இது. இனி இது அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுவோம். கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கேன். அதில் கொஞ்சம் போடுறேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கேன். அதுவும் கொஞ்சம் போட்டு 2-3 வெள்ளைப்பூடு அதுவும் கொஞ்சம் போட்டுட்டு அடுப்பு ஒன்று பண்ணுவோம். பண்ணி அவிய விடுவோம். இது கேட்ட அளவு கொஞ்சமாக உப்பு விடுவோம். பேருந்து பார்த்துட்டு போடலாம். கொஞ்சம் உப்பு போட்டு இதை அவிய வைக்க வேணும். அவிய கொஞ்சம் போடணும். கொஞ்சம் போட்டு அவிய வைப்பேன். அதோட கொஞ்சம் மஞ்சள் தூளும் போடுவோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு மூடி போட்டு அவிய வைப்போம். அவியட்டும். இனி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பச்சை மிளகாய் வெங்காயம் அவிட்டுது நல்ல. நான் அரிஞ்ச எல்லா முறுக்கமிலையும் வறுக்கையில் நான் கொஞ்சம் மாற்றேன். இந்த அளவு தான், ஒரு கப் அளவு தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கேற்ற அளவு தான் தண்ணி விட்டேன். நீங்களும் பார்த்து அதுக்கேற்ற அளவு தண்ணி விடுங்க. இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் அவிஞ்சிட்டு அப்போ நான் அந்த இலையை இதுக்குள்ளே கொட்டுறேன். நான் அரிஞ்ச முழு இதுக்கு இவ்வளோ தண்ணி காணாது. நான் கொஞ்சம் மண்டபடியாக எனக்கு அந்த முறுக்கமிலை கேட்ட அளவுக்கு தண்ணி வைத்தினேன். நீங்கள் செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக செய்து பாருங்கள். எடுத்த உடனே கணக்கை செய்து விளைக்காமல் செய்ய கொஞ்சமாக செய்தீங்கன்னா சரி. கொஞ்சம் தேங்காய் பூ போட போகிறேன். தேங்காய் பூ போட்டு கிண்டுவேன். கரண்டியில் பின்பக்கத்தால் கிண்டுவது ஈஸி. எல்லோரும் எண்ணெய் விட்டு செய்வேன்னா நான் எண்ணெய் விடுறதில்லை. தண்ணியில் பச்சை மிளகாய் வெங்காயம் அவிய வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி வேற அதுக்குள்ள முறுக்கமிலையை போட்டு காணாத தண்ணி காணாத கொஞ்சம் தண்ணி விடலாம். எனக்கு அளவாக இருக்குது, அதால் விட தேவையில்லை. நான் கொஞ்சமாக இந்த எல்லாத்துக்கும் எண்ணெய் விட்டு செய்கிறத விட எண்ணெய் இல்லாமல் செய்கிறது உடம்புக்கு நல்லது தானே. அதால் நான் சிக்கன் செய்கிறேன்னா பார்ப்போம். முறுக்கு பார்த்து பார்ப்போம். இப்போ அது ஓகே. கொஞ்சமாக தண்ணியில் குறைச்சிட்டு அவிய விடுவோம். முறுக்கமில்லை அவியாமல் சாப்பிடக்கூடாது. அவியட்டும் முறுக்கமில்லை. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கிண்டி பார்ப்போம். கிண்டி விடுவோம். இந்த கீழே எல்லாம் மிக்ஸ் ஆகினாக்கா மேலே உள்ளது கீழே மேலே அவிக்கும். இப்போ உப்பு பார்ப்போம்படி டேஸ்ட்டாக அந்த அவியாமல் பார்த்தது இந்த வயிற்றுக்கு எதுவும் செய்யும். ஓகே. இன்னும் கொஞ்சம் அவியவுன்னா இப்போ கொஞ்சம் மூடி விடுவோம். மெல்லிய கனலில் வச்சு மூடி விடணும். கூட்டி விட்டுட்டா அடியில் அடி பிடிச்சி எரிஞ்சு போயிடும். கொஞ்சம் கூட்டி விடுவோம். 2-3 மினிட்ஸ் ஆகுது. 2 சாப்பாடு. ஓகே, நல்லா வந்துருக்கு முறுக்கமில்லை. முறுக்கமில்லை சுண்டல் ரெடி. இந்த சுண்டல் பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்க. ஈஸி, வெரி ஈஸி. எண்ணெய் இல்லாமல் செய்யலாம். ஈஸியானங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.